ஷே 5 பாகத்தை பிரித்த உடனே விஷ்ணு பிரமா விவசாய நீதிமன்றம் கோர்ட்டுன்னு பேர் விட்டார். விவசாய நீதிமன்றம் கோர்ட். விவசாய நீதிமன்றம்னா என்னன்னு தெரியுதாப்பா? இப்போ ஜட்ஜி பூரா புரிஞ்சு தான் ஆகணும். விவசாயத்துக்குள்ளே கணக்கு தான் இருக்கணும். விவசாயத்தில் என்ன செஞ்சு வச்சுருக்கானோ இப்போ இந்த கேள்வி வேறு கேட்காருன்னு இப்போ நீங்கள் புரியுதா? நான் நீதிமன்றம் கோர்ட்டு விளையாட்டுக்கு ஆடுறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இந்த அழகாக வாசிக்கானா இந்த கோர்ட்டு அந்த கோர்ட்டு அந்த கோர்ட்டில் இந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டில் அந்த கோர்ட்டு அப்படியே போயிட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட வீட்டுக்குள்ளே உலாவுதான். நாக்கை போட்டு நக்குதான். காகித பேப்பரை வீசி விட்டோன்னே வெளியில் லார்ச்சியில் போய் நக்குதான். நாக்கை 2 நாக்கை உள்ளே விட்டு அப்படி நக்கி போகிறான். அப்போ இதை கண்டுபிடிக்க முடியலையா? அந்த கணக்கில் பிடிப்பார். பிடிக்கிற புடியில் அப்படியே உள்ளே தூக்கி போடல சொறிவான். சொரிடா அப்படிம்பார். சொறி 7 செம்ம சேட்டை பண்ணவன் சொரிடாம்பார். மாற்றி சொரிய விடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. எல்லா காவல்துறை அதிகாரி பூராமே இராணுவம் முப்படை வானரப்படை உள்ள வரையில் 5 பாகஸ்தை பிரிச்சுட்டார். எந்தெந்த இடத்துல அரசியல்வாதி உள்ளே உட்காந்துருக்கான் வார்டு வரை கணக்கு கொடுக்கணும். போட்டார் கணக்கு. இதுதான் கணக்கு. இது இராணுவத்துக்குள்ளே கணக்கு போடுதார். அவன் கணக்கு எடுக்கிறது. நீதிமன்ற கோர்ட்டுக்கு கணக்கு. அது புது நீதிமன்றம் வரையில் அப்படியே உள்ளே தள்ளிடுவாங்க. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. அவன் ஆடட்டும்ட்டார். தமிழ்நாட்டில் அப்படியே விரிச்சு போட்டு ஆடுவான். அப்படியே ஆடுறா உன் பொண்டாட்டி புள்ளைய வச்சுட்டு ஆடுறா. அப்படியே ஆட்டத்தை அவன் எதுக்கு ஆடுதான் தெரியுமா? லாரி டன்னா உள்ள பேப்பர் வச்சுருக்கான். லாரிக்கு டன்னா கோல்டு காயின்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கான். தங்க நகைகள் வைரங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கான். அந்த திமிர் தான் அந்த மண்டையில் அவனுக்கு இருக்கும். இடம் எவ்வளவோ எழுதி வச்சுருக்கோம் நம்ம இடம்னு. அந்த 3 கணக்கில் அவன் மண்டையில் ஏறி அப்படியே மண்டையை தூக்கி மண்டை முடிய கூட நடுவில் டோப்பா கூட ஊனிக்கிட்டு அலைவான். புரியா? தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் பூரா மண்டையில் ஊனிக்கிட்டு அலைவான். டோப்பா மாட்டுவான். டை அடிப்பான். செண்டு அடிப்பான். இனிமேல் செண்டு அடிக்க முடியாது. உள்ளே போனால் அவன் இட்ட மோத்திரத்தை செண்டு அடிச்சுக்கோங்கடா அப்படிம்பார். அதைத்தான் அடிச்சுக்கணும் செண்டு. புரியுதா? இப்போ செண்டு அடிச்சுட்டு போகிறல ஃப்ரீயாக 4 வீலரில் தூக்கி அப்படியே 2 காலை தோளில் தூக்கி போட்டு அப்படியே நக்கிட்டு போகிறல நக்கு போட்டாரா அந்த நக்குக்குள்ளே உள்ளே கொண்டு வருவார். பயம் இல்லைடா அப்படின்ட்டார். அவர் சொல்லுவார் எங்கள் அண்ணன் கணக்கு நம்ம விடுதோம். தமிழ்நாட்டில் கணக்கு பார்க்காம இன்னும் பயம் இல்லாமல் இருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ நீதிமன்றம் கோர்ட்டுலேயும் அந்த கணக்கு வெளியிடணும். கடவுள் உட்காந்துட்டாரு எல்லாம் அமைதியாக போய்க்கோ அப்படிங்கிற கணக்கு விடணும். செய்தியில் விடணும். நீதிமன்ற கோர்ட்லேருந்து விடணும். நீதி நியாயம் தர்மத்தில் வந்து உட்காந்துட்டாரு அப்படிங்கிற கணக்கு கோர்ட்டில் எல்லா கோர்ட்லேயும் விடணும். தெற்குபாளையம் ராஜபாளையம் சிலுவுத்தூர் மதுரை சென்னை மெட்ராஸு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா நீதிமன்றத்திலையும் ஒரு செய்தி வாசிப்பு விடணும். மறைவாக விடணும். கடவுள் பூமியில் உட்காந்துட்டாரு தப்பு செய்யாதீங்க பெட்டிஷன் உள்ளே ஏற்றாத அளவு மீறி வராத தப்பு செஞ்சானா உள்ளே தூக்கி போடுன்னு வழக்கறிஞர்கள்ட்ட சொல்லணும். ஜட்ஜி கோர்ட்டார் போகிறான். நீங்களும் ஒரு முற்றுப்புள்ளி நாங்களே வைக்கும். கடவுள் உட்காந்துருக்காரு ஏற்று தான் வாசிக்கிய. அது தப்பு. அரசியல்வாதி ஏற்று நடத்தின மாதிரி நீதிமன்ற கோர்ட்டிலையும் நடத்தக்கூடாது. உட்காந்துட்டாரு அவருக்கு மரியாதை கொடுக்கணும். கை காலையில் 10 டயரை கும்பிடுதிய கடவுளை. அவர் பூமியில் வந்துட்டார். அவர்கிட்ட என்னென்னு கேட்போம்? நுப்பாட்டு கோர்ட்டு பூரா நுப்பாட்டு. இவன் வழக்கு இப்படி போகுது நம்ம வாசிக்கிட்டே இருந்தோம்னா தப்பு. பூமியை அழிக்கும். அவர் வருத்தப்படுதாரு. ஐயா கடவுள் வருத்தப்படுதாரு. அந்த ஒரு வார்த்தை விடணும். இல்லை அதுக்கு தான் முற்றுப்புள்ளி வைக்காரு. பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம்.